நல்ல புரிஞ்சுக்கொள்ளுங்க, எலியா கூட தேவன் நினைத்த அந்த நேர்கோட்டில், அந்த வரைபடத்தில் அவன் நிற்கல. ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை, அவன் விசுவாசத்தின் தந்தை என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்தாலும் தேவன் நினைத்த அந்த வரைபடத்தில், அந்த நேர்கோட்டில் ஆபிரகாம் நிற்கவில்லை. யோசேப்பு பரிசுத்தவான், பரிசுத்தமாய் தன்னை காத்து கொண்டான், உண்மைதான். ஆனால் கடைசி காலத்துல ஐடாலட்ரிக்கு அவனே விழுந்தான். அவன் கட்டினதான பிள்ளைகள் யாரு? பார்வோனுடைய குமாரத்தி. யாரோடு சம்பந்தம் கலக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். ஒன்னானப்பட்ட சாலமோன் the great king எத்தனை சேர்த்து வைத்தார் என்று. அவ்வளவு சேர்த்து வைத்தவன் ஒரு போரை சந்திக்கவில்லை. அவனுக்கு விரோதமாய் யாராவது எழும்பி வந்தா அவன் பேச்சு ஆற்றலினாலே அந்த போரை முடித்து விடுவான். அப்பேற்பட்டதான ஞானி விழுந்து போனான். ஐடாலட்ரி, விக்கிரகம். ஏன்? 1-2 கட்டினாலே முடியாது ஐயா. 700 + 300 எப்படி? நம்ம சம்பந்தம் படுகிற யாரோடு சம்பந்தப்படுத்துகிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்பொழுதும் உலகத்தோடு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பிள்ளை இருக்கிறீங்களா இங்க? Are you having a deep connection with the people outside the world? You are not the person whom the God is looking for. உங்களால திறப்புல நிற்க முடியாது. அன்னாள் இல்லையா, 87 வயது நிறைந்ததான அன்னாள். எல்லாரும் ஜெபித்தார்கள், தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள், திறப்பில் நின்றார்கள். ஆனால் தேவன் நினைத்ததை போல இல்லை. இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம் தான், தேவன் நினைத்ததை போல ஒரு செயல்பாட்டை நம்முடைய சபை செய்ய போகிறது. விசுவாசிக்கிறவர்கள் கரம் தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துங்க. தேவனுக்கு ஒரு மகா பெரிய மன மகிழ்ச்சியை இந்த சபை கொடுக்க போகிறது.